ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மி அண்ட் மம்மி கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம இஃப்தார் ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்பா கோதுமை குருணையில் தான் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறோம். இது சம்பா ரவை அப்படின்னுமே சொல்லுவாங்க. இது நார்மலாக பிள்ளைங்கள்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. நார்மலான ரவைனாலே ஓடிடுவாங்க. இதில் நம்ம ஒரு ஸ்வீட் ஆட் பண்ணி நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரிங்க் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. நார்மலாக நம்ம செஞ்சு கொடுக்குற ஸ்வீட் ரெசிபியை விட இதில் நிறைய ஹெல்த் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக இந்த ஹெல்த் ட்ரிங்க் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது நாங்கள் இஃப்தார் ஸ்பெஷலாக இன்றைக்கி நாங்கள் செஞ்சோம். ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் ஐட்டம்ஸு, திராட்சை இதெல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க ரொம்பவே விருப்பப்பட்டு குடித்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தான இந்த ட்ரிங்க்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப இது ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ஸ்வீட் தேவையோ அவ்வளோக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம செய்ய போயிடலாம் வாங்க. சம்பா கோதுமை குருணையில் ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க். ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் இதில் தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இந்த நெய் விட்ட உடனே நெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் இதில் கொஞ்சம் நட்ஸ் ஐட்டம்லாம் நம்ம போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். அது நல்லா பொன்னிறமாக வரும் பொழுது அதை வறுத்து தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடலாம். இந்த ட்ரிங்க் ஐட்டம் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த ட்ரிங்க் ஐட்டத்தை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது குழந்தைங்களோட எனர்ஜிக்கு, இம்யூனிட்டி பவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் ஒரு 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். இது ஃப்ளேவருக்காக வேண்டிதான். ஏலக்காய் போட்டோன்னா தான் நமக்கு அந்த ஒரு வாசம் சூப்பராக இருக்கும். ஸோ ஏலக்காய் பவுடர் போட்டோன்னா அது நல்லா இருக்காது. ஏலக்காவே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இதுக்கு பிறகு இது கூட இன்னும் திராட்சை, அப்புறம் முந்திரி, அப்புறம் பாதாம் இதெல்லாம் நல்லா பவுடர் கணக்கில் எடுத்துகிட்டேன். இது தனித்தனியாக முழுசாக இருந்தால் ஓகே இருக்காது. ஸோ பவுடர் மாதிரி பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா இடித்து பவுடர் மாதிரி ஆக்கி அதில் அப்படியே சேர்த்துருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் அப்படியே நெய்யில் எண்ணெய்ன்னு சொல்ல வந்துட்டேன். நெய்யில் நல்லா வறுத்துடலாம். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வறுபடணும். இது கூட கொஞ்சம் காய்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். திராட்சை போட்டோன்னே பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு ஊப்பி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வறுத்து எடுத்த இந்த இதுவை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு மறுபடியும் நம்ம இந்த கடாயிலே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதிகமான பாத்திரம்லாம் எதுவுமே செலவு கிடையாது. ஒரே பாத்திரத்துலேயே நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இது நல்லா வறுபடட்டும். நல்லா சூப்பரான வாசம் வந்துருச்சு. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அந்த நெய் அப்படியே இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்லை. அந்த வறுத்த ஐட்டம்ஸை மட்டும் அப்படியே தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த நெய்லேயே தான் நம்ம மறுபடியும் செய்யணும். நம்ம சம்பா குருணை கோதுமை இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம எடுத்து தான் இதில் வறுக்க போகிறோம். அந்த நெய்லேயே தான் வறுக்கணும். அப்போ தான் அதனோட வாசம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த சம்பா குருணை கோதுமை ரவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குது சம்பா ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இது நல்லா வறுபடணும். இந்த நெய் நம்ம ஊற்றணும் இல்லைங்களா, அந்த நெய்யிலேயே நல்லா இது மிதமான சூட்டில் வச்சு வறுக்கணும். நீங்கள் அதை வறுக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வாசம் வரும். நார்மலாக சம்பா ரவையை நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அதில் அவ்வளோவா பெருசாக எதுவும் ஸ்மெல் தெரியாது. ஏதோ ஒரு தானியம் வாசனை வர்ற மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் நெய்யில் போட்டு வறுக்கும் பொழுது அதனோட வாசம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க.
அதில் உள்ள அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அந்த நெய்யோடு சேர்ந்து இது வாசம் பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். வீடே வந்து மணக்கிற மாதிரி இருக்கும் இது வறுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா. இப்போ நல்லா நான் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்து எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். மேக்ஸிமம் நல்லா வறுத்தாச்சு, நல்லா வாசம் வந்துருச்சு பாருங்கள். இந்த கலரில் வரணும், நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அதை வந்து பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த இந்த கோதுமை ரவையை வந்து அப்படியே இதில் மாற்றிக்கலாம். சம்பா ரவை. ஓகே ஃபைன். இப்போ நம்ம அதே கடாயில் மறுபடியும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறோம். இப்போ அதே கடாய் தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நட்ஸை வந்து வறுத்து எடுத்தோம், அதுக்கு பிறகு இந்த ரவையை வந்து இப்போ ரோஸ்டட் பண்ணி எடுத்துருக்கோம். அகெயின் மறுபடியும் தண்ணி ஊற்றிருக்கோம். இதில் தண்ணி ஊற்றிட்டு இது கூட நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் போல் நான் எடுத்திருக்கேன். உங்களோட தேவைக்கு தகுந்தபடி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது 200 கிராம் சம்பா ரவைக்கு 1/2 லிட்டர் பால் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தகுந்தபடி நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சுகர் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளவோ நம்ம வந்து சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம பாலை இதில் ஊற்றிட்டோம். அதாவது பால் நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்ததால் ஐஸ் கட்டியாகிடுச்சு. ஸோ அதை தான் அப்படியே நான் வந்து இதில் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும். கரைஞ்சி வந்ததும் தேவையான அளவுக்கு சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 4 அந்த குடிக்கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பாலோட இந்த சர்க்கரையை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. இப்போ நல்லா இது வந்து கொதித்து வரணும். பால் வந்து நல்லா கொதித்து வரணும். சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா பால் வந்து கொதிக்கணும். இது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். பால் நல்லா கொதித்து வரட்டும். இது பாலில் செய்கிறதால வேண்டி ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். வெறும் தண்ணியில் நம்ம செஞ்சோன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு டேஸ்ட் இருக்காது. பாலில் நம்ம செய்கிறதால வேண்டி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். பால் பிடிக்காதவங்க கூட வந்து இந்த வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து விருப்பப்படுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் வந்து இது இருக்கும். இப்போ பாருங்கள், பால் நல்லா வந்து கொதித்து வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா நெய்யில் சம்பா குருணை கோதுமை ரவையை, அதை நம்ம இதில் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரெக்டாக 1 கப் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு இது ரவை, அப்புறமா வந்து 1/2 லிட்டர் பால். ஓகேங்களா? தேவையான அளவுக்கு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான். ஓகேங்களா? ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் லிக்விட் பதத்துக்கு இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது சூடாக குடித்தாலுமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு குடித்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கு எல்லாமே சில்லுன்னு கொடுத்தா தானே நல்லாயிருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம சில்லுன்னு தான் கொடுக்கணும். ஸோ நானுமே இன்றைக்கி நல்லா ஆற வச்சுட்டு சில்லுன்னு அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு சில்லுன்னு தான் வந்து ஊற்றி கொடுத்தேன். ரொம்பவே நல்லா விருப்பப்பட்டு வந்து சாப்பிட்டாங்க. இஃப்தாருக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியாக இருந்துச்சு. ஒரு கிளாஸ் குடித்ததுமே வந்து நல்ல ஒரு திம்முன்னு ஆயிடுச்சு. இன்றைக்கி கஞ்சி கூட ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இது. ஸோ இப்போ இது நல்லா வந்து வெந்துட்டுருக்கு பாருங்கள். இது சம்பா குருணை கோதுமை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நார்மலான ரவை வந்து உடனே வந்து வெந்துடும். ஆனால் இந்த குருணை வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா வந்து இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு பொறுமை இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை நம்ம எடுத்தோம்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் வந்துட்டு ஒரு விசில் விட்டு நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. வறுத்துட்ட பிறகு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு விசில் போட்டு எடுத்து நீங்கள் அப்படியே இந்த பாலில் வந்து போட்டுக்கலாம். அப்போ குயிக்காக உங்களுக்கு வறுக்க முடிஞ்சிடும். இதை நம்ம வேக வைக்கணும் இதுலேயே அப்படின்னும் பொழுது கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி உங்களுக்கு பால் காய்கிறது எல்லாமே வந்து ரொம்ப குயிக்காகவே முடிஞ்சிடும். கோதுமை மட்டும் வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்தபடி வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டாலும் கீழே அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அப்பப்போ வந்து நான் பாருங்கள் கலரி விட்டுக்கிட்டே இருக்கேன். இது நல்லா வந்து பபுள்ஸ் டைப்பில் நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக வந்து வெந்துருச்சு. கலரி வந்து நல்லா மாறிடுச்சு பாருங்கள். வேக வேக கலர் சூப்பராக மாறிடுச்சு. சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு கொஞ்சம் போல் ரோஸ் எசன்ஸ் வந்து நான் கலந்துக்கிறேன்.
ஒயிட்டாக இருந்துச்சுன்னா என்னதுன்னு கேட்பாங்க. இதில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் அம்மி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவாங்க. ஸோ இது எக்ஸ்ட்ராடனரியாக நானே செஞ்சது. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா, நட்ஸு அப்புறம் திராட்சை அதெல்லாம் வந்து இதுக்கு மேலே நம்ம போட்டு அப்படியே பிள்ளைங்களுக்கு சேவ் பண்ண கொடுக்க வேண்டியது தான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.